சிவகார்த்திகேயன். கஷ்டப்பட்டு வந்தவர், கையில் துப்பாக்கியோடு இருக்கிறவர். அமரன் படத்தில் இவர் பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நேச்சுரலாக இல்லை அன்நேச்சுரலான்றதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க வரோம். கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டோரி கான்செப்ட் படி இதில் இவர் ஒரு ஆர்மி மேன். ஸோ அதுக்குரிய ஒரு உடல் தோற்றத்தோடு தான் இவர் இருக்கணும்னு சொல்லி இந்த மூவியில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ரொம்ப லீனாகவும் இருக்க மாட்டார், ரொம்ப ஃபிட்டாக இதாகவும் இருக்க மாட்டார். ஒரு கரெக்டான பர்ஃபெக்டான பாடியில் இருப்பார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவர் வந்து நேச்சுரலாக இல்லை அன்நேச்சுரலான்றதை நம்ம பார்த்துடலாம். சிவகார்த்திகேயனை பொறுத்த வரைக்கும் இவர் லீனான டைப்பு. ரொம்ப குண்டாகவும் இருக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் இவரோட பல இன்டர்வியூவில் சொல்லியிருக்காரு, ஜங்க் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணியிருக்கிறதாகவும் சொல்லியிருக்கிறாரு. இதுக்குன்னு தனியாக டயட்டெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஒர்க் அவுட் பண்ண ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு இந்த மூவிக்கு முன்னாடி. இவ்வளோ பெரிய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுக்கறது என்னை பொறுத்த வரைக்கும் இம்பாசிபிள். அது மட்டும் இல்லாமல் இடையில இந்த மனுஷன் 6 பேக்லாம் வச்சுருக்காருன்னு சொல்லி நெட்டில் ஒரு பொருளே வேறு கிளப்பி விட்டானுங்க. இந்த மூவி நடிக்கும்போது மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு ஒரு 20% பாடி ஃபேட்டில் தான் இவர் இருந்திருக்க வாய்ப்பு இருக்குது. நடுவில் வந்து பார்த்தேன், திடீர்னு நான் அந்த கேப்லாம் போட்டு 6 பேக் வச்சு ஒரு ஃபோட்டோ யாரோ விட்டாங்க. பயங்கரமா எனக்கு ஒரே மெசேஜ், 6 பேக்லாம் பயங்கரமா. நான் எங்கேயா 6 பேக் வச்சேன்? அப்ப அது உண்மை இல்லையா? எது அந்த 6 பேக்லாம் உண்மை இல்லை. நம்ம வெயிட் ஏற்றுறது மட்டும் தான் நான் பண்ணேன். நான் மசில் நல்லா இது பண்ணேன், பட் ஃபிளாட் ஆபிஸ் இருந்தது. 6 பேக்லாம் அது என்ன? அது நான் உண்மையை நம்பிட்டேன். அந்த போட்டோ எல்லாம் பார்த்து அது எவனோ ஒருத்தன் பயங்கரமா பண்ணிட்டான். உன்னை தாண்டா தேடிக்கிட்டு இருக்கேன். அப்போ அயர்லாந்து டைரக்டர் வந்து ரவிக்குமார் வந்து எனக்கு ஃபோன் அடிச்சு, ஏங்க பயங்கரமா இருக்குதுங்க உங்க 6 பேக்ஸ் அப்படின்னாரு. ஏங்க 6 பேக்ஸ் இல்லைங்க அப்படின்னா, சரி சும்மா என்கிட்ட கூட சொல்லக்கூடாதா நீங்க அப்படின்னு வச்சிட்டாரு. ஓகே, இப்போ ஃபைனலாக இவர் வந்து நேச்சுரலாக இல்லை அன்நேச்சுரலான்றதை பற்றி நம்ம இப்போ பேச வரலாம். இவர் வந்து ரொம்ப வருஷமாக ஒர்க் அவுட் பண்ணியிருந்தாருன்னா இப்போ நம்ம வந்து இவர் நேச்சுரல், இவர் பண்ண ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் நேச்சுரல்னு சொல்லி நம்ம அடித்து சொல்லலாம். பட் ஆனால் இவர் மூவிக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் இதை ஸ்டார்ட் பண்ணதான் வந்து அவரோட கோச்சே சொல்லியிருக்கிறாரு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது அன்நேச்சுரலாக தான் எனக்கு தெரியுது. அனபாலிக் எடுத்திருந்தாலுமே கூட இது ரொம்ப லைட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா அனபாலிக் எடுத்தாங்கன்னா அவங்களோட பாடியில் நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ இவர் சிவகார்த்திகேயன் நேச்சுரல் கிடையாது. அடுத்ததாக நம்ம ஃபிட்னஸ் அரக்கன் சூர்யா சாரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் நேச்சுரலாக இல்லை அன்நேச்சுரலாங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ கடைசியாக கங்குவா மூவிக்கு தான் ஒரு ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணியிருக்கிறாரு, 6 பேக் வீடியோ. ஸோ இவர் நிறைய மூவிஸில் நிறைய ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காரு. முக்கியமாக வாரணமாயிரத்தை தான் சொல்லணும். ஏன்னா வாரணமாயிரம் பார்க்காத ஆளே கிடையாது. இவரோட இன்டர்வியூவில் கேட்கும்போது நீங்கள் ஸ்டெராய்டு யூஸ் பண்ணியிருக்கீங்களான்னு, ஸ்டெராய்டு நான் யூஸ் பண்ணதில்லைன்னு நிறைய இன்டர்வியூவில் அவர் சொல்லியிருக்கிறாரு. 49 வயசாகியும் எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஃபிசிக்கை மெயின்டைன் பண்ணுறாருங்கிறது ஆச்சரியமான விஷயம். வாரணமாயிரம் 2008 வந்தது. கிட்டத்தட்ட இப்போ 2024 16 வருஷமாகியும் அதை அப்படியே மெயின்டைன் பண்ணுறது சாதாரண விஷயம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் கங்குவா மூவியில் இவர் பெருசாலாம் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் எதுவும் பண்ணல, இருக்கிற உடம்பை ஷேர் பண்ணியிருக்காரு. 6 பேக் வச்ச அனுபவத்தில் நான் என்ன சொல்கிறேன்னா, 6 பேக் வைக்கிறது ரொம்ப கஷ்டம், அதை மெயின்டைன் பண்ணுறது இன்னும் ரொம்ப எப்படி சொல்கிறது, ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ சூர்யா சாரை பற்றி சொல்லணுன்னா, அவர் பண்ண எல்லா ட்ரான்ஸ்ஃபர்மேஷனுமே அக்மார்க்கு நேச்சுரல் தான். ஸோ அடுத்த வீடியோவில் சந்திக்க வரும். பாய்.